यो ब्रह्माणं विददाति पूर्वं यो वै वेदाहुं च बृहणोति तस्मै दम्भदेवमात्मपुत्तिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओं नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्यासम्प्रदायकर्तृभ्यो वंशऋषिभ्यो महत्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहितः प्रज्ञानगणः प्रत्यकर्तो ब्रह्मैवाहमस्मि। ओं ब्रह्मानन्दं परमसुखदं केवलं ज्ञानमूर्तिं त्वन्त्वातीतं गगनशत्रुशं तत्त्वमस्यादिलक्ष्यम् ஏகம் நித்யம் விமலமஜலம் சர்வதி சாட்சிபூதம் பாவாதீதம் திரிகுணரகிதம் சத்குரும் தம் நமாமி. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஸ்ரீஹரிம் பரமானந்தம் उपदेष्टारमीश्वरं व्यापकं सर्वलोकानां कारणं तं नमाम्यहम्. श्लोकं 31. अहं सप्तेन विज्ञात एक एव स्थितः परः स्थूलस्त्वनेकतां प्राप्तः कथं स्यादेकः पुमान्. அபரோக்ஷ அனுபூதி ஆதிசங்கரால் எழுதப்பட்ட பிரகரண கிரந்தம். இதில் ஆரம்பத்தில் பிரார்த்தனை, அதிகாரித்துவம், பிறகு ஞானயோக பிரவேசம், வேதாந்த விசாரம், இதெல்லாம் சுருக்கமாக சொன்னார். பிறகு ஆத்ம விசாரத்தை 17லேருந்து 40 வரைக்கும் ஆத்ம விசாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். இதில் 17லேருந்து 23 வரைக்கும் ஆத்மாவின் சொரூபம் என்ன, அனாத்மாவின் சொரூபம் என்னன்னு சொல்லி ரெண்டும் எதிரெதிராக இருக்குது, ஆனால் ஒன்றா என்றாங்க. ஒன்றா என்ன, அதுதான் அறியாமையினர். இது வேற அது வேற, ஆனால் இரண்டினுடைய தன்மைகளையும் ஒன்றாக எண்ணுவது அஞ்ஞானம்னர். பிறகு அதே ஆத்மஸ்வரூபத்தை 24லேருந்து 28 வரைக்கும் ஆத்மாவின் லட்சணங்கள்லாம் சொல்லப்பட்டு அனாத்மாவுடைய லட்சணமும் சொல்லப்பட்டு இதை வேற புரிஞ்சுக்கிட்டோம் சொன்னால் இதுதான் ஞானம்னர். ரெண்டையும் ஒன்றா புரிஞ்சுக்கிறது அஞ்ஞானம், தனித்தனியாக சரியாக புரிஞ்சுக்கிட்டா அது அஞ்ஞானம் சொன்னார், ஞானம்னர். அதில் பொதுவாக சொல்லக்கூடிய தத்துவங்கள்லாம் எப்படி இருக்குன்னா அனுபவத்துக்கு விரோதமாக இருக்கும். ஆத்ம தத்துவம் அனுபவம் ஒரு மாதிரியாக இருக்கும், ஆத்ம தத்துவம் ஒரு மாதிரியாக இருக்கும். ஆனால் இந்த உடம்பு அசத்ரூபமாக இருக்குது, அது நான் அல்ல, இந்த தேகம் ஆத்மா அல்ல அப்படிங்கிற கருத்து 25லேருந்து சொல்லப்பட்டது. 24லேருந்து 28 வரைக்கும். அதில் 25வது ஸ்லோகத்தில் ஆத்மா நிர்விகாரக நிராகாரக, நிர்விகாரக மாற்றமற்றவன், நிராகாரக உருவமற்றவன், நிரவத்தியக தோஷங்களற்றவன், அதாவது நோய் பீடை உடையவன் அல்ல. பிறகு அவ்யயக குறைவற்றவன். ஆனால் அனாத்மா அசத்துரூபமானது, அது நான் அல்ல. பிறகு 26ல் நிராமயக நோயற்றவன், அதாவது ரிப்பேரே ஆகாது, ஆத்மாவுக்கு உடம்புக்கு ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும். நிராபாஷக திருஷ்யமல்ல, நான் விஷயமல்ல. நிர்விகல்பக விகல்பமற்றவன், ஆத்மா பிரிவற்றவன் அர்த்தம். பிறகு ஆததக அனைத்தையும் வியாபிப்பவன். 27ல் நிர்குணக குணங்களற்றவன், நிஷ்கிரியக செயல்களற்றவன், நித்தியக என்றும் இருப்பவன், நித்திய முக்தக எப்பொழுதும் விடுதலை அடைந்தவன், அச்சுதக மோட்சத்திலிருந்து வீழ்ச்சி இல்லை. இந்த அச்சுதங்கிறது பொதுவாக கொஞ்சம் முக்கியமான ஒரு கருத்து. ஏன்னா எல்லாத்துலேயுமே ஒரு வீழ்ச்சி உண்டு, ஆனால் நம்ம ஞானத்தை அடைஞ்சாச்சுன்னா அதில் வீழ்ச்சிக்கு இடமே இல்லை. பிறகு 28ல் நிர்மலக அசுத்தமற்றவன், அதுக்கு இன்னொரு அர்த்தம் அஞ்ஞானமற்றவன் அர்த்தம். பெரிய அசுத்தம் இருக்கிறதுலேயே அசுத்தம் எதுன்னா அறியாமை தான். நிச்சலக சஞ்சலமற்றவன், மனச்சஞ்சலம் இல்லாதவன், அந்தக எல்லை இல்லாதவன், முடிவற்றவன்,
சுத்தக, இங்கே சுத்தகன்னு சொன்னால் தூய்மையானவன்கிற அர்த்தம் இல்லை, பாப புண்ணியம் இல்லாதவன் அர்த்தம். அச்சரக, துக்கமற்றவன், சரீரத்தினால இவனுக்கு எந்த துக்கமும் இல்லை, அந்த சரீர துக்கம்லாம் ஆத்மாவுக்கு கிடையாது. அமரக, அழிவற்றவன் அல்லது மரணமற்றவன். பிறகு 29 இந்த வேதாந்தத்து குரு ஆதங்கத்தில் இந்த சூன்யவாதியை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். அதாவது உடலில் பிரகாசித்து கொண்டு இருக்கின்ற இந்த ஆத்மாவை, புருஷன் என்ற பெயருடைய இந்த ஆத்மாவை ரிஷிகளாலும் ஞானிகளாலும் உபனிஷத்துக்களாலும் உறுதி செய்யப்பட்ட இந்த ஆத்மஸ்வரூபத்தை, தேகத்தை கடந்து இருக்கின்ற இப்படிப்பட்ட ஆத்மாவை நீ சூன்யம் இல்லை என்று சொல்கிறாயே அப்படின்னு சொல்லி அதை ஒரு கேள்வியாக கேட்டார். ஏன் சூன்யமாக்குகின்றாய் அப்படிங்கிறது 30வது ஸ்லோகத்தில் கேட்கப்பட்டது. பிறகு அதில் ஆத்மாவினுடைய 29 அப்புறம் 30 ஆத்மாவின் லட்சணம் அறிவது கடினம், தேகாதீதம், தேகத்தை கடந்தது, சத்ஸ்வரூபம். இதை அறிகிறதுக்கு சுருதியையும் யுக்தியையும் பயன்படுத்தணும் அப்படிங்கிற கருத்து சொன்னார். இதுவரைக்கும் பார்த்து 31வது ஸ்லோகம் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். 31லிருந்து 33 வரைக்கும் யுக்தி பிரமாணம். அதாவது 30வது ஸ்லோகத்தில் சுருதி யுக்தியின் மூலமாக இந்த ஆத்ம தத்துவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் சொன்னார். எப்படி தெரிஞ்சுக்கிறணும்? சுருதி வேதத்தை அடிப்படையாக வச்சு புத்தியை தீட்டி அறிவினாலையும் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னார். முதல்ல என்ன செய்கிறாருன்னா 31, 32 3 ஸ்லோகத்தில் யுக்தி பிரமாணம் சொல்கிறார். யுக்தி பிரமாணம் அதை இப்போ நம்ம பார்த்தோம். 31 பார்த்துக்கிட்டு இருக்கோம். 31வது ஸ்லோகம். இதில் இந்த ஆத்மாவுடைய லட்சணம் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த நான்கிற சப்தத்தினால் இது அறியக்கூடிய ஒரு தத்துவமாக நான் பேசுகிறோம்ல, அறிவுபூர்வம் பார்த்து நான் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, தத்துவம் இருக்குது. அது ஒன்றாக இருப்பது, உடலுக்கு வேறாக இருப்பது அப்படிங்கிறார். ஆனால் அனாத்மா பலவற்றின் சேர்க்கை அழியக்கூடியது. இதை அறிவுபூர்வமாக புரிஞ்சுக்கணுங்கிறார். எப்படின்னு பார்க்கலாம். இதை அகம் சப்தேன விக்ஞாதக, நான் என்ற சப்தத்தினால் தெளிவாக அறியப்படுகின்ற தத்துவம். அதாவது நான் இருக்கிறேங்கிற உணர்வு நம்மளுக்கு எப்பயாவது போயிருக்கா? நான் சொல்கிறோம். இந்த நான்கிற வார்த்தையை நம்ம நிறைய இடத்துல பயன்படுத்துவோம். உடலை கூட நான் ஒரு வார்த்தை சொல்லுவோம், மனசையும் சொல்லுவோம். சில இடத்துல உடலையும் மனசையும் அப்பாற்பட்டு நான் சொல்லுவோம். இந்த நான் என்ற சொல்லக்கூடிய ஒரு தத்துவத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரு தத்துவம் தான் இந்த ஆத்மா. அது அந்த உணர்வு ரூபம்ங்கிறார். எப்பொழுதும் இந்த நான் இருக்கின்றேன் அப்படிங்கிற உணர்வு இருந்துக்கிட்டே இருக்குது. ஆழ்ந்த உறக்கத்தில் கூட சரி, கோமா ஸ்டேஜ் கூட போயிட்டு வந்தாலும் நான் ஒன்றுமே தெரியாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். அதனால தான் இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கன்னாரு. இந்த ஆத்மா அனுபவத்துக்கு வர்றதில்லைன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அது அனுபவமாகவே இருக்குது. எப்படி சொல்கிறதுனா, இப்போ இந்த வாட்ச் எனக்கு அனுபவத்தில் இருக்குது, இந்த டேபிள் அனுபவத்தில் இருக்குது, இது அனுபவிக்கப்படும் பொருளாக இருக்குது, பின்னாடி வரப்போகுது. இது அனுபவமாகவே இருக்குது. நான் இருக்கிறேங்கிறது எனக்கு நல்ல அனுபவம். இது யோசித்து பார்த்தா தெரியுது. அதனால் அது என்ன சொல்கிறாரு, நான் என்ற சப்தத்தினால் தெளிவாக அறியக்கூடிய தத்துவமாக இருக்கிறது. அடுத்த வார்த்தை ஏக ஏவ ஸ்திதக, அது ஒருவனாக மட்டுமே இருக்கின்றது. நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா பலவிதமான மாற்றங்கள் வருது, எத்தனையோ மாற்றம் வருது. குழந்தையாக இருந்த நான் இப்போ இருக்கேனா? இல்லை. பிறகு இளமையாக இருந்தவன் இல்லை, பிறகு வயோதிகனாகிறோம். சில நேரம் உடல் முடியாமல் ரொம்ப செயல்படவே முடியாமல் நான் இருக்கேன், பிறகு நல்லா ஆரோக்கியமாக இருக்கேன். இது எல்லாமே இந்த மாற்றங்கள்லாம் இருக்குது. ஆனால் இந்த மாற்றங்களை அறிகிற நான் ஒரே ஆள்கிட்ட. வேறு ஆளா? 5 வயசில் இருந்தால் வேற ஆள், 10 வயசில் இருந்தால் வேற ஆள்னு சொல்ல முடியுமா? எப்பொழுதும் நான் ஒருவன் தான். ஏக ஏவ ஸ்திதிகி, நான் ஒருவனாக மட்டுமே இருக்கின்றேன். அடுத்து ஒரு வார்த்தை பரகங்கிறார். அதாவது மேலானது, வேறானது
அதாவது என்னுடைய உடல் என்னுடைய மனம் என்று சொல்லும்போது இதற்கு வேறாக இருந்து தான் சொல்லுகின்றோம். பரகன்னா வேறானு அர்த்தம் இருக்குது. உடலை விட உயர்ந்தது ஆத்மா அப்படின்னு சொல்லலாம். உடல் போனாலும் கூட இந்த ஆத்மா அழிவதில்லை. இந்த 2வது வரியில் முதல் பகுதியில் அடுத்து பார்க்கணும். ஸ்தூல அநேகதாம் பிராப்தக. இந்த ஆத்மாவை பற்றி சொல்லிட்டு உடலினுடைய தன்மையை சொல்கிறார். உடல் எப்படிப்பட்டது? ஸ்தூல உடல். அநேகதாம் பிராப்தக, பலவற்றின் சேர்க்கையால் அடையப்பட்டது இந்த உடல். ஸ்தூலஸ்துவ அநேகதாம் பிராப்தக, ஸ்தூலஸ்து அநேகதாம் பிராப்தக. அதாவது இதுக்கு உதாரணம் சொன்னால் புரியும். 10 பேர் கூட்டமாக இருக்கிறாங்க, 10 பேர் சேர்ந்து இருக்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறோம் நம்ம, எனக்கு அந்த 10 கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா, 10 பேர் கூட்டமாக, அந்த கூட்டம் மட்டும் வரட்டும், 10 பேர் எனக்கு வர வேணாம் அப்படின்னு சொல்ல முடியுமா? இங்கே 10 பேர் இருக்கீங்க, எனக்கு கூட்டம் மட்டும் வாங்க, ஆள் யாரும் வரக்கூடாது அப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? ஆள்கள் சேர்ந்தது தான் அந்த கூட்டம். அப்போ பலவற்றின் சேர்க்கை தான் இந்த உடல். 5 பூதங்களினுடைய சேர்க்கையாகத்தான் இந்த உடல் இருக்கே ஒழிய தனியாக இல்லை. இப்போ ஒரு ஊரில் வீடு இருக்குது, தோட்டம் இருக்குது, மனிதர்கள் இருக்காங்க, ஆடு மாடெல்லாம் இருக்காங்க, எல்லாம் இருக்குது அந்த ஊரில். ஒரு ஊர்னா என்ன இருக்கும்? வீடு இருக்கும், தோட்டம் துறவு இருக்கும், ஆடு மாடு இருக்கும், மனுஷன் இருப்பான், எல்லாம் இருக்கும். அதில் வீடு வரக்கூடாது, மாடு வரக்கூடாது, ஆடு வரக்கூடாது, மனிதர்கள் வர, ஊர் மட்டும் எனக்கு வேணும்னா அது எப்படி? ஊருக்கு அர்த்தமே இல்லை. இதனுடைய சேர்க்கை தான் ஊருன்னு அர்த்தம். ஒரு கம்பெனி ஒரு அரசுன்னு சொல்கிறதே எப்படின்னா அது ஒரு வஸ்து அல்ல, பலவற்றின் சேர்க்கையை தான் கம்பெனின்னே சொல்லுவோம், அல்லது ஒரு அரசுன்னு சொல்லுவோம். சங்காதக ந வஸ்து. அதுபோல் சரீரம் என்பது பலவற்றின் சேர்க்கையை ஒழிய அது தனியாக ஒரு வஸ்து அல்ல. உடம்புல என்னென்ன இருக்குது? 5 பூதம் இருக்குது. ஹீட் இருக்குது, ஆகாசம் இருக்குது, வாயு இருக்குது, ஜலம் இருக்குது. அதில் ஒரு தத்துவம் இல்லாட்டாலும் உடம்பு அவுட்டு. ஆகாசம் இல்லாட்டி கூட அவுட்டு. உள்ளே எல்லாம் அந்த இதில் ஒரு ஆகாச கேப் இருக்கிறதுனால தான் அந்த இது இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அக்னி தத்துவம் அந்த கரெக்டாக அந்த டிகிரி இருக்கணும். 90 டிகிரி குறைஞ்சாலும் சன்னி வந்துடும், கூண்ணா காய்ச்சல் வந்துடும். அந்த வெப்பம் ஒரு அளவு லிமிட்டாக வச்சுருக்கிறாரு. இந்த உடம்புல எப்பயுமே அப்படித்தான் இருக்கும். குளிராக இருந்தாலும் நம்ம சொட்டரை போட்டு என்ன பண்ணுறோம், அந்த ஹீட்டை மெயின்டைன் பண்ணுறோம். பிறகு நீரே இல்லைன்னு வச்சுக்க, உள்ளுக்குள்ளே உடம்பு எப்படி இருக்கும்? நீர் சத்தே இல்லைன்னா என்ன ஆகும்? ஒன்று அவ்வளோதான். அதே மாதிரி மண், எலும்பே இல்லாட்டி என்ன ஆகும்? புழு மாதிரி ஆகி போகும். எல்லாம் சேர்ந்து அதே மாதிரி மூச்சு அடைச்சிச்சுன்னா அவ்வளோதான், ஆளை விட்டு. வாயு பஞ்சபூதத்தின் சேர்க்கையால் ஆன ஒரு வஸ்து தான் இந்த சரீரமே ஒழிய இதற்குன்னு ஒரு பேர் கிடையாது, ஒரு கூட்டம்ங்கிறார். பலவற்றின் சேர்க்கையால் ஆனது இந்த உடல். ஆனால் இந்த உடலை அறிகின்ற, இந்த உடலில் இருந்து வெளிப்படுகின்ற ஆத்ம தத்துவமோ ஏகக, அது ஒன்றாக மட்டுமே இருக்கின்றது. ஏக ஏவ வஸ்திதக, நான் என்ற சப்தத்தினால் அறியப்படுவது இந்த உடலுக்கு வேறாகவும் இருப்பதுன்ட்டார். உண்மைதானே? வேறாக இருந்தால் தானே நான் இளமையாக இருந்தேன், இப்போ குழந்தையாக இருந்தேன், உடம்பு முடியாமல் இருந்தேன், இப்போ நல்லா இருக்கேன், எல்லாத்தையும் அதுக்கு வேறாக இருந்தால் தான் பார்த்து சொல்ல முடியும். அது திருத்திருஷ்யவே அடுத்து வரப்போகுது, அங்கேயும் பார்க்க போகிறோம். பிறகு இந்த உடம்பு எப்படிப்பட்டதுன்னு சொன்னால் பலவற்றின் சேர்க்கை, ஒன்று கிடையாது, 5 பூதம் சேர்ந்தாத்தான் இந்த உடம்புன்னு ஒன்று தத்துவமே வரும், இல்லாட்டி தத்துவமே வராது. அது மட்டும் இல்லை, இது அழியக்கூடிய ஒரு தத்துவம். தேக கக, அழியக்கூடியது. இதுவும் அனுபவ ரீதியாகவும் இருக்குது. யோசித்து பார்த்தா புரியுதா இல்லையா? இதுக்கு சாஸ்திரம் சொல்லணுமா? ஆத்மா அழியாதுங்கிறத சாஸ்திரம் சொல்லணும், உடம்பு அழியுங்கிறத சாஸ்திரம் சொல்லணுமா? இது நேராக பார்க்குறோம், அறிவுலையும் இருக்கா இல்லையா? பார்த்தா பசுமரம், படுத்து விட்டால் நெடுமரம், சேர்த்தால் விறகுக்காகுமா, தீயிலிட்டால் கரியும் மிஞ்சும்னு ஒரு பாட்டு இருக்குது. ஏன்னா இது உடம்பு கண்கூட எத்தனையோ உடம்பு அழிகிறத பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த உடம்பா அழியுங்கிறது நம்மளுக்கு யுக்திக்கு பொருந்துமா பொருந்தாதா? அழிவு கட்டுமா எட்டாதா? காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு பையன் இப்படியே கேட்பான்,
என்ன இப்படி பார்த்து பேசிக்கிட்டே இருக்கு, திடீர்னு என்ன பண்ணுவான் தெரியுங்களா, இப்படி கையை பிடிப்பான். இன்னும் ஒரு 100 வருஷம் கழிச்சு இது இருக்காதுல்ல அப்படிம்பான். கூட இருக்க கையை அப்படி பார்த்து ஒரு கையை பிடிச்சிக்கிறோம், இன்னொரு ஃப்ரெண்டு கையை, இது 100 வருஷம் கழிச்சு இன்னும் இருக்காதுல்ல, போயிடும்ல அப்படிம்பா. ஏய் போயிரு, எங்களை போட்டு டென்ஷன் ஆத்தாகாத அப்படிம்பா அந்த கூட இருக்க பசங்க. ஏன்னா இது யுக்தி, அனுபவத்துக்கு இது அனுபவத்துலேயும் யுக்திலையும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அனுபவத்துலேயும் யுக்தி யோசித்து பார்த்தா எல்லாம் போய்கிட்டே இருக்கு. அதனால் இது அழியக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. சில பேர் இந்த வேதாந்த கிளாஸில் இந்த உடம்பு அழிஞ்சு போயிடும், தேகம் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறத பார்த்துட்டு ஒரு சில பேருக்கு இந்த புதுசாக வருவாங்க பார்த்தீங்களா, உடம்பு அழியக்கூடியது, மரணம் எப்பயுமே நம்மளுக்கு இந்த உடம்பு அழிஞ்சு போயிடும், இங்கே மரணம் வந்துடும், மரண பயமெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார். ஒருத்தர் கேட்டார், ஏன் அவசகுணமாக பேசுகிறீங்க, ஒரு நல்லதாக சொல்ல வேண்டியதானே அப்படின்னார். நான் ஆத்மா அழியாது, நீ நிலையானவன்னு சொல்கிறேன்ல, அது மட்டும் உன் காதில் விழுகலையானார் திருப்பி. இதை மட்டும் சொல்கிறையே, நீ அழியாதவன் மாறாதவன் ஆனந்த சொரூபின்னு சொல்லிக்கிட்டே இருக்கனே, நீ இதை மட்டும் என்ன அவசகுணங்கிற அப்படின்னார். அது மாதிரி இது வேதாந்தத்தில் அவசகுணம் கிடையாது, இது மங்களகரமான வார்த்தை. ஆக்சுவலாக பார்த்தா ஆத்மா அழியுங்கிற அனாத்மா அழியுங்கிற வார்த்தை மங்களகரமான வார்த்தைன்னு, ஏன்னா உண்மை தானே. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, கதம் தேகக புமான் சியாத்து, எப்படி இந்த அழியக்கூடிய உடல் ஆத்மாவாக இருக்க முடியும்? ஆத்மா அழியாதது, ஏகம், மாறாதது, நான் என்ற சொல்லுக்கு இலக்கணமாக இருப்பது, இந்த உடலுக்கு வேறானது. ஆனால் இந்த உடலோ பலவற்றின் சேர்க்கை, ஒரு பஞ்சபூதத்தினுடைய சேர்க்கை. எப்படி ஒரு கம்பெனின்னு சொன்னால், அது கம்பெனின்னா ஒரு பொருள் மெட்டீரியல் கிடையாது, ஒரு ஆள் கிடையாது, எல்லாம் சேர்ந்தா தான் கம்பெனி. ஒரு கவர்மெண்ட்டுன்னு சொன்னாலே எல்லாம் சேர்ந்தா தான் அரசு. ஒரு ஊர்னு சொன்னால் எல்லாம் சேர்ந்தது தான், ஒரு கூட்டம்னு சொன்னால் எல்லாம் சேர்ந்தது தான். அதுபோல் இந்த உடல் பஞ்சபூத கூட்டத்தினுடைய சேர்க்கையால் ஆனது. அது அழிந்து கொண்டே இருப்பது, மாறிக்கொண்டே இருப்பது, அழிந்து கொண்டே இருப்பது. இது அனுபவத்திலையும் தெரிகிறது, புத்தியிலையும் தெரிகிறது. அப்படிப்பட்ட அழியக்கூடிய இந்த ஆத்மா எப்படி அனாத்மா, எப்படி ஆத்மாவாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டு முடிக்கிறார். இந்த கடைசி வரி கதம் தேக கக புமான் சியாத், இது 31லிருந்து 37 வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த இதில் இந்த அபரோக்ஷ அனுபூதியில் 17லேருந்து 21 வரைக்கும் கிம் அஞ்ஞான மதப்பரம்னு கடைசி வரி வரும். 17லேருந்து 21 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் என்ன சொன்னார்னா, எப்படி இந்த ஆத்மாவையும் அனாத்மாவையும் நீ ஒன்றா பார்த்தா இதை விட அஞ்ஞானா வேறு எதுவும் இல்லைன்னு சொன்னார். ஒரு 24லேருந்து 28 வரைக்கும் ஞானமித் உச்சியதே புதைகை, இதுதான் ஞானம் என்று அறிவாளிகளால் சொல்லப்படுதுன்னார். எதை? ஆத்மாவை பற்றி அனாத்மாவை புரிஞ்சுக்கிட்டால் இதுதான், இது ஒரே மாதிரி வந்துச்சு. இப்போ 31லேருந்து 37 வரைக்கும் கதம் சியாத் தேக கக புமான், எப்படி அழியக்கூடிய இந்த உடலை ஆத்மாவாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாரு. ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம். அகம் சப்தேன விஜ்ஞாத ஏக ஏவ ஸ்திதக பரக. அகம், அகம் சப்தேன, அகம்னா நான், சப்தேன நான் என்ற சப்தத்தினால், விஜ்ஞாத விக்யாத தெளிவாக அறியப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு தத்துவம். நான் என்ற சப்தத்தினால் தெளிவாக அறியப்பட்டு கொண்டிருக்கின்ற தத்துவம் ஏக ஏவ, ஒன்றாகவே தான் ஸ்திதக இருக்கின்றது. நான் என்ற சப்தத்தினால் தெளிவாக அறியப்பட்டிருக்கின்ற தத்துவம் ஏக ஏவ, ஒன்றாகவே தான் ஸ்திதக இருக்கின்றது. பரக, அது மேலானதாகவும் அல்லது உடலுக்கு வேறானதாகவும் இருக்கிறது. பரகன்னா வேறானன்னு சொல்லலாம், மேலானதுன்னு சொல்லலாம். இந்த உடலை விட மேலானது அல்லது உடலுக்கு வேறானதாகவும் இருக்கிறது. 2வது வரி ஸ்தூல ஸ்தூலஸ்து அநேகதாம். ஸ்தூலஸ்துன்னா ஸ்தூல சரீரமோ, நம்ம இந்த உடம்பு இருக்கே இந்த ஸ்தூல சரீரமோ, அநேகதாம் பலவற்றின் சேர்க்கையாக, பலவற்றின் சேர்க்கையாக, பிராப்தக அடையப்பட்டது, ஆனது. பலவற்றின் சேர்க்கையாக பிராப்தக ஆனது அல்லது அடையப்பட்டது. அடுத்தது கதம், கதம்
சியாத் தேக கக புமான் இருக்கு. தேக ககன்னா அழியக்கூடிய இந்த உடல், கதம் அந்த வார்த்தை, கதம்னா எப்படி, புமான் ஆத்மாவாக, சியாத் இருக்க முடியும். ஸ்தூல சரீரமோ பலவற்றின் சேர்க்கையால் ஆனது. அழியும் இந்த உடல் எப்படி ஆத்மாவாக இருக்க முடியும்? அதாவது ஆத்ம தத்துவம் நான் என்ற சப்தத்தினால் தெளிவாக அறியப்பட்டு கொண்டிருக்கின்ற தத்துவம். அது ஒன்றாகவே தான் இருக்கிறது. அது உடலுக்கு வேறானதாகவும் அல்லது மேலானதாகவும் இருக்கிறது. இது ஆத்ம லட்சணம். ஸ்தூல சரீரமோ பலவற்றின் சேர்க்கையால் ஆனது, அழியக்கூடியது. இந்த உடல் எப்படி ஆத்மாவாக இருக்க முடியும்? இது 31. அடுத்து 32 இன்னொரு யுக்தி சொல்ல போகிறார். 32 படிக்கலாம். அகம் திருஷ்டுதயா சித்தோம் தேகோ திருஷ்யதயா ஸ்திதக மமாயமிதி நிர்தேஷாத் கதம் ஸ்யாத் தேக கக புமான். அகம் திருஷ்டுதயா சித்தோம் தேகோ திருஷ்யதயா ஸ்திதக மமாயமிதி நிர்தேஷாத் ஸ்யாத் கதம் ஸ்யாத் தேக க புமான். அங்கே ஒரு யுக்தி சொன்னார். உடலை விட மேலானவன், உடலுக்கு வேறானவன், பரகன் ஒரு வார்த்தை சொன்னார் முதல் சுலோகத்தில். வேறானவனை எப்படி அப்படிங்கிறதுக்கு அதுக்கு ஒரு யுக்தி சொல்கிறாரு. இங்கே திருஷ்ய விவேகம், மமகாரம், என்னுடையது என்பது நான் அல்ல என்றது, 2 கருத்து சொல்லி 2 யுக்தி சொல்கிறார். திருஷ்யம் என்னுடையது, நான் என்பது அல்லன்னு. ஏற்கனவே 23வது ஸ்லோகத்தில் ஒரு கருத்து பார்த்தோம். பானையை நாம் என்னுடையதுன்னு சொல்கிறோம், ஆனால் பானை நான்னு சொல்கிறது இல்லைன்னு ஒரு கருத்து பார்த்தோம் 23ல். பானையை நான் என்னுடைய பானைன்னு சொல்கிறோம், ஆனால் நான் பானைன்னு சொல்லுவோமான்னு சொல்ல மாட்டோம். ஆனால் அந்த உடம்பை என்னுடையதுன்னு சொல்லிட்டு சொல்கிறோம்னு சொன்னோம். அதவே இங்கே கொஞ்சம் விளக்குறாரு. எப்படின்னு பார்க்கலாம். இப்போ முதல் யுக்தி திருஷ்ய விவேகம். அகம் திரஷ்டுதயா சித்தக, நான் அறிபவனாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளேன். அதாவது நான் அறிபவன் என்ற தன்மை எனக்கு நிச்சயம் செய்யப்பட்டுள்ளது. எப்படி? இந்த வாட்சை நீ உனக்கு தெரியுமா? வாட்சை எனக்கு தெரியும், அறிகிறேன். இது அறிகிறேன்னு சொல்லியாச்சுன்னா அறிபவன் ஒருத்தர் இருந்தாகணுமா, இருக்கக்கூடாதா? நான் இந்த ஹாலை அறிகிறேன் அப்படின்னு ஒன்று சொல்லிட்டேன். இந்த ஹால் உனக்கு எப்போ இங்கே என்ன இருக்குது, அங்கே இதெல்லாம் இருக்குது, நான் பார்த்தேன்னு சொல்கிறேன். அப்போ அந்த பார்த்தேன்னு சொன்ன உடனே பார்க்கப்படுபவன் ஒருத்தர் இருந்தாகணுங்கிறது நிச்சயமா இல்லையா? இப்போ நான் குருன்னு சொல்கிறேன், எனக்கு ஒரு சிஷ்யருமே இல்லை, நான் குருங்கிற வார்த்தை சொல்ல முடியுமா? நான் குருன்னு சொல்லியாச்சுன்னா கட்டாயம் சிஷ்யம் இருக்கணும். நான் சிஷ்யன்னு சொன்னால் எனக்கு குரு இருந்து ஆகணும். அப்போ இதெல்லாம் அறிகின்றேன்னு சொல்லும்போது, அறியப்படுப்பதில் அறிஞ்சிட்டேன்னு சொன்னால் அப்போ அறிபவனாக நான் இருந்ததே ஆகணும். அப்போ இந்த திருஷ்ய விவேகத்தில் அகம் திரஷ்டுதயா சித்தக, நான் அறிபவனாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளேன், நிச்சயம் செய்யப்பட்டுள்ளேன். ஒரு பொருளை நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னால் அந்த பொருள் வேற, அது அறியப்படுவதாக இருக்கிறது, நான் அறிபவனாக இருக்கின்றேன். இப்போ மைக் இருக்குது, புஸ்தகம் இருக்குது, இந்த புஸ்தகத்தை அறிகிறேன். இப்போ இது அறியப்படுற பொருளாயிருச்சு, நான் அறிபவன் ஆயிட்டேன். இந்த புஸ்தகத்தை நான் என்னைக்காவது நான் சொல்லுவேனா? எதையெல்லாம் நான் அறிகிறேனோ அதை நான் என்னைக்காவது சொல்லுவேனா? இந்த புஸ்தகத்தை அறிகிறேன், இந்த பேனாவை அறிகிறேன், இந்த வாட்சை அறிகிறேன்னு சொல்கிறோம். அப்போ இது அறியப்படும் பொருளாகுது, நான் அறிபவன் ஆயிட்டேன். இந்த அறியப்படும் பொருளை நான் என்னைக்காவது சொல்லுவேனான்னா சொல்லவே மாட்டேன். என்ன சொல்கிறாரு? தேகோ திருஷ்யதயா ஸ்திதக, இந்த அழியும் உடல் அறியப்படுவதாக இருக்கிறது. உடல் அறிகிறோமா இல்லையா? அறிகிறோமா இல்லையா? அப்போ இந்த புஸ்தகத்தை அறிகிறோம், நான் சொல்கிறது இல்லை. உடலை அறிகிறோம், என் உடல் இருக்குன்னு எனக்கு தெரியுதா இல்லையா?
அப்போ உடலை அறிஞ்சால் அறிபவன் ஒருத்தி தனியாக இருந்தானே ஆகணும். உடலுக்கு வேறாக, இந்த புஸ்தகத்துக்கு வேறாக நான் இருக்கேன். புஸ்தகத்தை அறிவதால் புஸ்தகத்துக்கு வேறாக நான் இருக்கிறேன். வேதாந்தத்தில் இந்த ஆத்ம தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு அடிப்படையான பேசிக் விவேகம் திருஷ்ய விவேகம். அறியப்படும் பொருள் வேறு, அறிபவன் வேறு அப்படிங்கிறது வேதாந்தத்தில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கருத்து. இந்த எல்லாவற்றையும் அறிவது போல எந்த உடலையும் நான் அறிகின்றேன். உடல் அறியப்படுவதாக இருக்கிறது. பிறகு இன்னொன்று வரும், இந்த உடலை அறிகிறேன். எப்படி அறிகிறேன்னு சொன்னால், நல்லா இருக்குங்கிறதும் தெரியுது, மோசமாக இருக்குங்கிறது தெரியுது. ஒல்லியாக இருக்கேன், ஒல்லியாக இருந்தேன், இப்போ குண்டாயிட்டேன். குண்டாக இருந்தேன், இப்போ ஒல்லியாயிட்டேன். சொல்கிறோமா இல்லைங்களா? உடல் இப்போ ஆரோக்கியமாக இருந்தது, இப்போ ஆரோக்கியமாக இல்லை. எல்லாவற்றையும் நான் அறிகின்றேன். இளமையாக இருந்தது அறிகிறேன், குழந்தையாக இருந்தது அறிகிறேன். அப்போ இந்த அறியப்படும் பொருளாக உடல் இருப்பதால் உடல் வேறு, நான் வேறு. இது யுக்தி, அறிவை பயன்படுத்துகிறோம். பிறகு சரி, உடலில் அறிகிறீங்க, உடல் அறிகிறது மனசுன்னு சொல்லிடலாம்ல. அப்போ மனசு தான் நான்னு சொன்னால் மனசு அறிகிறோமா இல்லையா? மனசு அறிகிறோமா இல்லையா? மனசு அறிகிறோம். என் மனசு சந்தோஷமாக இருக்குது, என் மனசு துக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு, என் மனசே சரியில்லை, மனசே சரியில்லை. மனசை பற்றி அறிகிறோம். புத்தி அறிகிறோம், இந்திரியங்களை அறிகிறோம். என் கண்ணு நல்லா தெரியுது, இப்போ நல்லா தெரியலை. காது கேட்குது, கேட்கலை. இந்திரியங்கள் அறிகிறோம், மனசு அறிகிறோம். புத்தியை எனக்கு ஞாபகத்தில் இருந்துச்சு, இப்போ ஞாபகத்தில் இல்லை. சித்தத்தை அறிகிறோம். அப்போ இந்த அறியப்படுவது எல்லாமே ஸ்தூல சூக்ஷ்ம உடலாக இருப்பதால் அது நான் அல்ல. அறிபவனாகிய திருக் மட்டும் நான். திருக் அறிபவன் அர்த்தம். திருஷ்யம்னா அறியப்படு பொருள். இது திருஷ்ய விவேகம். அடுத்தது இன்னொரு யுக்தி, மம அயம் இதி நிர்தேஷாத். இந்த அறியப்படு பொருளில் என்னுடையது என்று சுட்டி காட்டப்படுகிறது. எதெல்லாம் என்னுடையதுன்னு சுட்டி காட்டுறோமோ அதை நாம் நான் சொல்கிறதில்ல. இப்போ எதை என்னுடையதுன்னு சுட்டி காட்டுவோம் தெரியுமா? நம்மளுக்கு ரொம்ப பக்கத்தில் சம்பந்தம் வச்சுருக்கிறது என்னுடையதும்போம். இப்போ இந்த வாட்சை என்னுடையதுன்னு சொல்லுவேன், இந்த டேபிள் என்னுடையதுன்னு சொல்லலாம், புஸ்தகம் என்னுடையது, சட்டை என்னுடையது. அப்புறம் எங்கேயோ அங்கிட்டு இருக்க மரத்தை என்னுடைய மரம்னு சொல்ல மாட்டேன். இது கொஞ்சம் நெருங்கி வர்றது. நெருங்கி என்னுடையதுன்னு எதெல்லாம் சுட்டி காட்டுறோமோ அது நானாக இருக்கிறது இல்லை. என் கூட சம்பந்தம் இருக்குது, சம்பந்தம் வச்சுருக்கே ஒளி, சம்பந்தப்பட்டதாக இருக்கே ஒளிய, ஆனால் அது நான் அல்ல. இப்போ நான் என்னுடைய வீடுன்னு சொல்கிறேன், வீடு நானா இல்லை. என்னுடைய தோட்டம், என்னுடைய குரு, என்னுடைய அம்மா, என்னுடைய அப்பா, என்னுடைய சகோதரி, என்னுடைய தம்பி, என்னுடைய தங்கை, என்னுடைய உறவுக்காரர் எல்லாம் சொல்லலாம். அதை நான் சொல்லுவோமா? சொல்ல மாட்டேன். அதே மாதிரி என்ன அப்படியே என்ன இங்கே வந்துடுறான், என்னுடைய உடம்பு. அது என்ன மமகாரம், என்னோட சொல்கிறோமா இல்லையா? அப்போ என்னுடையதுன்னு உடம்பை சொல்லும் பொழுது டாக்டர்கிட்ட போய் என்ன சொல்கிறோம்? என்னுடைய உடம்புக்கு சரியில்லை, நான் சரியில்லைன்னு சொல்லுவோமா? நான் சரியில்லைன்னு அவர் வேறு மாதிரி நினச்சிருவார் டாக்டர். என்னுடைய உடம்புக்கு சரியில்லை. அதே மாதிரி மனோதத்துவ டாக்டர் பண்ணாலும் என்னுடைய மனசு சரியில்லை, ஒரே டிப்ரெஷனாக இருக்குது சொல்லுவான். அதான் நான் சொல்கிறேன், என்னுடைய மனம் சரியில்லை, என்னுடைய உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்னுடையதுங்கிறத உடம்பையும் மனசையும் நாம் சொல்லிட்டோம்னு சொன்னாலே, எப்படி என்னுடையதுன்னு சொல்கிறதையெல்லாம் நான் நினைக்கிறது இல்லையோ, அப்போ அதை மட்டும் ஏன் நான் நினைக்கிறது? அது அங்கே 23 சொல்ல, பானையை என்னுடையதுன்னு சொல்கிற, ஆனால் பானை நான் இல்லைன்னு சொல்லிடுற, ஆனால் உடம்பை என்னுடையதுன்னு சொல்கிற, ஆனால் உடம்பு மட்டும் நான் எப்படி நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டார். அது மாதிரி இந்த மமகாரம் இதுவும் யுக்தி. என்னுடையது என்று எது சுட்டி காட்டப்படுகிறதோ அது நான் அல்ல, அது திருஷ்யமாக இருக்குது, திருக்காக இருக்கிறது இல்லை. சுட்டி காட்டுவது திருக்காக இருக்குது. என்னுடைய மனநே குதூகலமாக இருக்குது, ஆனால் சந்தோஷமாக இருக்கலாம் சொல்கிறோமா இல்லையா? அப்போ இந்த என்னுடையது என்று சொல்வதும் நம்மளுடைய நானாக இருக்கும். இது ரெண்டு பேசிக். ஆரம்பத்தில் ஆத்ம தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு அடிப்படையான தத்துவம் எதுன்னு சொல்லி கேட்டால் இது ரெண்டு தான். திருஷ்ய விவேகம்.
என்னுடையது மமகாரம்ங்கிறது. மம அயம் இது நிர்தேஷாத், என்னுடையது இது என்று சுட்டி காட்டப்படுகிறது. இது ரெண்டாவது யுக்தி. அப்படி இருக்கும் பொழுது கதம் சியா தேகக புமான், அழியக்கூடிய இந்த உடலானது, இப்படி இருக்கும் இந்த உடலானது எப்படி ஆத்மாவாக இருக்க முடியும்? இதில் ரெண்டே விஷயந்தான். ஒன்று திருஷ்யம், இன்னொன்று மமகாரம், என்னுடையது என்பது. அகம் திருஷ்டுதயா சித்தக தேகோ திருஷ்யதையா ஸ்திதக, முதல் வரியில். ரெண்டாவது வரியில் மம அயம் இது நிர்தேஷாத். அடுத்த பகுதி எல்லாத்துக்கும் ஒன்றா வந்துடும். இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம். இங்கே ரெண்டாவது யுக்தி. அங்கே முதல் யுக்தி என்ன சொன்னார்? கூட்டம். என்ன சொன்னார்? கூட்டமாக இருக்கிறது உடம்பாக இருக்குது, அதனால் அது நானாக இருக்க முடியாது. அதுக்கு ஒரு வஸ்துவே இல்லை, பலவற்றின் சேர்க்கை. அது ஒரு ஊர்னு சொன்னால் வஸ்துன்னு சொல்ல முடியாது, எல்லாம் சேர்ந்த ஒரு கூட்டம் தான் அது. அது மாதிரி கம்பெனிங்கிறது ஒரு வஸ்துன்னு சொல்ல முடியாது, எல்லாருடைய சேர்க்கை தான் கம்பெனி. அது மாதிரி இங்கே ரெண்டாவது திருஷ்ய விவேகம், அகங்கார மமகாரம். மமகாரம் என்னுடையது என்பது. ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம். அகம் திருஷ்டுதயா சித்தோ தேகோ, அகம் நான், திருஷ்டுதயா அறிபவனாக, சித்தக நிச்சயம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளேன், நான் அறிபவனாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளேன். என அறியப்படுகிறேன், இந்த பொருளெல்லாம் அறிகிறேன் என்னைக்கு நான் சொல்லிட்டேனோ அப்போ நான் அறிபவனாகத்தான் இருக்க முடியும். நிர்ணயிக்கப்பட்டுள்ளேன். தேகக இந்த உடலானது, அடுத்த வார்த்தை தேகக திருஷ்யத்தையா ஸ்திதக, திருஷ்யத்தையா அறியப்படுவதாக, ஸ்திதக இருக்கின்றது, இந்த உடலானது அறியப்படுவதாக இருக்கின்றது. அடுத்தது மம அயம், மம அயம் இதி, அதை பிரிச்சு மமாயம் இதின்னு இருக்கு. மம அயம் இதி, அயம் மம இதி, இது என்னுடையது என்று அதை பிரிச்சு மம அயம் இதி. அயம்னா இது, மமன்னா என்னுடையது, இதுன்னா என்று, இது என்னுடையது என்று நிர்தேஷாத் சுட்டி காட்டப்பட்டுள்ளது. இந்த உடம்பானது என்னுடையது என்று சுட்டி காட்டப்பட்டுள்ளது. தேகக இப்படி இருக்கும் இந்த உடலானது கதம் புமான் சியாத்து எப்படி ஆத்மாவாக இருக்க முடியும்? இந்த கதம் புமான் சியாத்துங்கிறது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி வரும். கதம் சியாத் தேகக புமான், இது முதல் இதிலே வரும், அடுத்ததுலையும் அப்படியே வரும், தொடர்ச்சியாக அதில் எல்லாம் வரும். நான் அறிபவனாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளேன், இந்த உடலானது அறியப்படுவதாக இருக்குது. நான் இந்த உடல் திருஷ்யம். பிறகு இது என்னுடையது என்று சுட்டி காட்டப்பட்டுள்ளது. இந்த உடல் இந்த அறியப்படும் பொருளாக சுட்டி காட்டப்பட்டுள்ளது என்னுடையது என்று. அதனால் இது எப்படி ஆத்மாவாக இருக்க முடியும்? அடுத்த ஸ்லோகம் படிக்கும். 33. அகம் விகாரஹீனஸ்து தேகோ நித்யம் விகாரவான் இதி பிரதீயதே சாக்ஷாத் கதம் ஸ்யாத்தேக புமான். அகம் விகாரஹீனஸ்து தேகோ நித்யம் விகாரவான் இதி பிரதீயதே சாக்ஷாத் கதம் ஸ்யாத்தேக புமான். இங்கே யுக்தியை விட அனுபவமாகவே இருக்குது. யுக்தின்னு சொல்லலாம், அது அனுபவத்திலையும் இருக்குது அப்படிங்கிற கருத்து வருது. அனாத்மா விகாரமுடையது என்பது நேரடியாக அனுபவிக்கப்படுகிறது. இந்த மாற்றத்தை, இந்த விகாரத்தை எல்லாம் அனுபவிக்கின்ற நான் மாறாதவனாக இருக்கின்றேன், விகாரமற்றவனாக இது யுக்தி. அனுபவம் யுக்தி ரெண்டு சேர்ந்து வரும் பாருங்கள். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் சரி, உடல் மாறிக்கொண்டே இருக்கா இல்லையா, விகாரம் அடையுதா இல்லையா, இது அனுபவத்தில் இருக்கா இல்லையா? நம்ம ஒரு பையனை பார்த்துருக்கோம் சின்ன வயசில், நம்ம என்ன பண்ணோம், நம்ம வாலிபனாக இருக்க, நம்ம உடம்பு வளர்ந்தாச்சு, அவ்வளோதான் இருக்குது. ஆனால் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையனை பார்த்துருப்போம், சின்ன பையனை, சொந்தக்கார பையன். 5 வருஷம் பார்க்கல, 5 வருஷம் கழித்து ஊருக்கு வர்றான், எவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்ட,
சொல்கிறோமா இல்லைங்களா? அந்த விகாரம் நமக்கு தெரியுது. அப்போ இருந்த உடம்பு இப்போ இல்லை. இது அனுபவத்திலே பார்க்குறோம். நம்ம உடம்பே அதே மாதிரி எத்தனையோ மாற்றங்கள் அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. மூட்டு வலி இல்லாமல் இருக்க பிறகு என்ன பண்ணுறது? மூட்டு வலி வந்துடுது, பிறகு சரியாகுது. இப்படி மாறிக்கொண்டே இருக்குது. சிறு வயசுலேருந்து பார்த்தா அப்போ இருந்த உடம்பும் இப்போ இல்லை. மனசு இப்போ இருக்கா? அன்றைக்கி இருந்த மனசு எப்படி இருக்கும்? 3 சக்கர சைக்கிள் ஓட்ட சொல்லும், பையங்களோட போய் கிரிக்கெட் விளையாட சொல்லும். அந்த மனசு வேறு. அப்போ ரசித்தது எல்லாம் வேறு. அந்த விளையாட்டு, அந்த விஷயம் எல்லாம் இளமையில் வேறு, முதுமையில் வேறு. எல்லாம் மாற்றத்தை பார்க்குறோம். மாற்றம் விகாரம் அடைந்துக்கிட்டே இருக்குது. அனுபவத்துலையும் இருக்குது. யோசித்து பார்த்தா இது விகாரம். ஆனால் அதை பார்க்குற ஒருத்தன் மாறிக்கிட்டே இருந்தால் தெரியுமா? அதை பார்க்குற ஒருத்தன் மாறினா அதை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. இந்த உடல் மட்டும் இல்லை, இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு, விகாரம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதாவது ஒரு கோயில் இருக்குது, 5000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருப்போம். நல்லா ஸ்ட்ராங்காக கருங்கல்ல கட்டியிருந்தாலும் கூட அதில் மாற்றம் நடக்குதா நடக்கலையா? 12 வருஷத்துக்கு ஏன் கும்பாபிஷேகம் வைக்கிறோம்? அந்த பழுது ஆகிக்கிட்டே இருக்கு. அதை நம்ம பார்க்குறோம். அதுக்கு பிறகு என்ன பண்ணுறோம்? அதை நம்ம கும்பாபிஷேகம் இதெல்லாம் பண்ணுறோம். எல்லாம் மாறிக்கொண்டே இருக்குது. சூரியனை கூட என்ன சொல்கிறாங்க? சக்தி அளந்துக்கிட்டே இருக்கான். 200 வருஷம் கழித்து ஃபிஷ் ஆயிருமா சொல்கிறாங்க. சக்தி லைட்டெல்லாம் இழந்துருன்னு சொல்கிறாங்க. அப்படி அப்போ இது எல்லாமே மாறிக்கொண்டிருக்கிறது. இது அனுபவத்துலேயும் இருக்குது, இது அனுபவத்துலேயும் இருக்குது. என்ன பிறகு அனுபவத்துலேயும் இருக்குது, நாம் யோசித்து பார்த்தாலும் விளங்குகிறது. நட்சத்திரங்கள், எத்தனையோ நட்சத்திரங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த நட்சத்திரங்கள் பார்த்து கொண்டிருக்க நட்சத்திரங்கள் இப்போ இருக்கா? இல்லை. முடிஞ்ச பிறகு சொல்கிறேன். பிறகு பால் கூட பாருங்கள், அதனுடைய தன்மை இழந்து தயிராக மாறிடுது. மாற்றம் இருக்க காய்ச்சி எடுத்து உர ஊற்றிட்டா என்ன பண்ணிடுது? தயிராக மாறி போகுது. அப்படியே விட்டால் புளிச்சு போகுது. இருக்கா இல்லைங்களா? அதனால் எல்லாமே மாற்றத்தை அடைந்து கொண்டே இருக்கிறது, விகாரத்தை அடைந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறார். புழு குளவியாக மாறிடுது, தன்னுடைய தன்மையை முழுசாக இழந்துருது. புழு குளவியாக மாறினா புழு மரணம் அடைஞ்சிருது, அந்த உடம்பே போயிடுது, பட்டாம்பூச்சியாக மாறுது. பார்க்குறோமா இல்லையா? அது அனுபவத்துலையும் இருக்குது. விகாரம், இந்த உடல் என்பது விகாரம் அடைந்து கொண்டே இருக்கின்றது. ஒரு குழந்தை பையனாக மாறிட்டான்னா அந்த குழந்தை என்ற தன்மை இழந்து விடுகிறது. பிறகுதான் பையன், பையன் என்ற தன்மை இழந்து வாலிபன், வாலிபன் என்ற தன்மை கிழவன். அப்போ அதனுடைய தன்மை இழந்து தான் அடுத்த தன்மைக்கே வருது. அப்படி தான் வருது. அந்த மாற்றம் மாறிக்கொண்டே இருக்கு. ஆனால் அந்த மாற்றத்தை பார்க்கின்ற ஒருவன் மாறாமல் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் பார்க்கவே முடியாது. ஒரு அறையில் எத்தனையோ பேர் வந்துட்டு போகிறாங்க. இன்னைக்கு காலையிலேருந்து பார்த்தா, காலையில் இங்கே ஒரு 10 பேர் வந்திருக்கலாம், போயிருக்கலாம். மதியம் கொஞ்சம் பேர் வந்திருக்கலாம், போயிருக்கலாம். இங்கே ஒருத்தர் இல்லைன்னா இது தெரியுமா? ஒருத்தர் இங்கே உட்கார, என்ன தெரியும், வாட்ச்மேன் இருக்கார், ஆசிரமத்தில் வாட்ச்மேன் இருக்கார். அங்கே கேட்டில் ஒருத்தர் இல்லைன்னா இங்கே எத்தனை பேர் வந்தாங்க, எத்தனை பேர் போனாங்கன்னு யாருக்காவது தெரியுமா? அவரும் போய்கிட்டே இருந்தால் நான் யாருக்கு பார்க்க முடியும்? அவர் மாறாமல் அங்கே உட்காந்தாத்தேன், ஒரு ஆள் அங்கே மாறாமல் இருந்தாத்தேன் எத்தனை பேர் மாறி மாறி போய்கிட்டு இருக்காங்கிறத கணக்கு பண்ண முடியும். அப்போ மாறாமல் ஒருவன் இருக்கணும். இப்போ நம்ம உடம்புல எல்லா மாற்றத்தும் நடந்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் பார்த்து இப்படியெல்லாம் மாறி இருக்குன்னு சொல்லணும்னா அங்கே ஒருத்தன் மாறாமல் இருந்து கொண்டு தான் இருக்க வேண்டும். அதன் வேறு ஆத்மா. தண்டவாளம், ரயில் ஓடிக்கிட்டே இருக்கு. தண்டவாளம் ஓடிச்சுன்னா என்ன ஆகும்? எத்தனை ட்ரெயின் வருது, ஒரு தண்டவாளத்தில் எத்தனை ட்ரெயின் வருது. ஆனால் தண்டவாளம் என்ன பண்ணும்? அது பாட்டுக்கு அமைதியாக இருக்கும். அதில் எல்லாம் போய்கிட்டே இருக்குது. சினிமா படம் பார்க்குறோம், டிவியில் பார்க்குறோம், வெயிட் உத்தர ஒன்று மேலே அசையாமல் இருக்கணும். அது அசையாமல் இருந்தால்தான், ஸ்க்ரீன் அசையாமல் இருந்தால்தான் அதில் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. நெருப்பு எரியுது, மழை பெய்யுது, தண்ணி வருது, வெள்ளம் வருது, எல்லாம் எங்கே வருது? ஸ்க்ரீனில். அது மாதிரி இந்த ஆத்மாவில் இந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கு. உடலுங்கிற படம் ஓடிக்கிட்டு இருக்கு. டிவியாக இருக்கட்டும், ஸ்க்ரீனாக இருக்கட்டும், எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்குது. ஒன்று அசையாமல் மாறாமல் இருந்தால்தான் அதில் மாறுகின்ற தத்துவம் நடக்க முடியும். இது பார்க்குறோமா இல்லையா?
உடனே அதை பார்த்தோன்னு ஒருத்தர் அப்படி இல்லை. இப்போ ஒருத்தர் உதாரணம் சொன்னார். இப்போ உரல் இருக்குது, அதுக்கு அசையாமல் இருந்தால் தான் இந்த நெல் குத்துறோம் ஆட்டுறதெல்லாம் அசையாமல் இருக்குது. இப்போ அப்படி இல்லையே, ரெண்டு மேலே சுற்றுதுன்னார் ஒருத்தர் கிரைண்டரில். இப்படி ஒரு கேள்வி. அது கீழே ஒரு தத்துவம் இருக்குமா இல்லையா? அப்படி இருந்தால் தான் நான் ரெண்டு சுத்த முடியும். அப்போ அசைகின்ற எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கிறதுக்கு ஆதாரமாக ஒரு தத்துவம் மாறாமல் இருக்க வேண்டும். அது ஆத்ம தத்துவம். இது ஒரு இது சனிக விஞ்ஞானவாதத்தில் ஒன்று இருக்குது. அதாவது ஆத்மா மாறிக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆத்மா மாறிக்கிட்டே இருக்கு. அதுக்கு அவங்க ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்கன்னா, நதி இருக்குல்ல, நதி வந்து இப்போ ஒரு நிமிஷம் பார்த்த நீரை வந்து அடுத்த நிமிஷம் பார்க்கறது இல்லை. ஆனால் நதியை தொடர்ச்சியாக தெரியும். அப்படி ஆத்மா ஒரு நூல் செத்து மாற்றிக்கிட்டே இருக்குன்ற. அப்படி போச்சுன்னா முதல் நாள் நடந்தது இப்போ நமக்கு தெரியாது. முதல் நாள் நடந்தது இப்போ தெரியாது. அகம் விகார ஹீனக, நான் விகாரமற்றவன். அப்படி இருந்தால் தான் இந்த மாற்றத்தை பார்க்க முடியும். தூ தேகம் நித்தியம் விகாரவான். ஆனால் உடலோ எப்பொழுதும் விகாரம் உடையது, நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிக்கிட்டே இருக்கு. ஆத்மா எப்பொழுதும் மாற்றமே அடையாதது, விகாரமே அடையாதது. ஆனால் அனாத்மா எப்படி? ஒவ்வொரு செகண்டும் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த கட்டடம் 100 வருஷம் இருக்குன்னு சொல்கிறோம். என்னைக்கு கட்டணமோ அன்னைக்கே விகாரம் ஆரம்பிச்சிடும். அன்னைக்கே தேய்மானம் ஆரம்பித்தா தானே 100 வருஷம் கழிச்சு அது அழியுது. 10,000 வருஷம் இந்த கட்டடம் இருக்குன்னு சொல்லி கட்டினா கூட இன்றைக்கி இருக்கிறது என்னைக்கு உற்பத்தி ஆச்சோ அன்னைக்கே தேய்மானம் ஆரம்பிச்சாச்சு. பூமி உற்பத்தி ஆயாச்சு. டேட் ஆஃப் பர்த்து சொல்லியாச்சுன்னு என்னாச்சு, டேட் ஆஃப் டெத்து வரும். காலம் வேணால் 500 கோடி 1000 கோடி 1,00,000 கோடி வருஷம் இருக்கலாம், எத்தனையோ கோடிக்கணக்கான வருஷங்கள் இருக்கலாம். ஆனால் டேட் ஆஃப் பர்த்துன்னு வந்தாச்சுன்னா அதுக்கு டேட் ஆஃப் டெத்துக்கு உண்டான காலம் அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும். இதை பார்க்கின்ற ஒரு தத்துவம் மாறாத தத்துவம். இது எப்பொழுதும் மாறுவது. ஆத்மா எப்பொழுதும் மாறாதது. அதனால் சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த தத்துவம் இதெல்லாம் யுக்தியினால் நீ புரிஞ்சுக்க. அனாத்மா மாறுவது அழிவது, ஆத்மா என்றும் மாறாதது. அடுத்து என்ன சொல்ல போகிறாருன்னா, இதெல்லாம் ஓரளவுக்கு தான். நீ அனுபவமோ யுக்தியோ இந்த தேகம் இந்த உடம்பு இதுக்கெல்லாம் பார்க்கலாம். ஆத்ம தத்துவத்தை பொறுத்த வரையில் உனக்கு பிரமாணம், முக்கியமான பிரமாணம் எதுனா சுருதி தான், வேதம் தான், உபனிஷத்துக்கள் தான் சொல்கிறார். அனுபவமும் யுக்தியும் சில நேரம் மாறிடும். இது ஓரளவுக்கு நம்ம பயன்படுத்தலாம், இப்போ பயன்படுத்தினது மாதிரி. அதுக்கு மேலே சுருதி தான் நம்மளுக்கு பிரமாணம். அதனால் என்ன சொல்ல போகிறான்னு சொன்னால், அது சுருதிக்குள்ளே போய் இந்த தத்துவத்தை பார்க்க போகிறார். இப்போ யுக்தி 3 யுக்தி சொல்லியிருக்கார். முதல்ல 31வது ஸ்லோகம், 32, 33. 31 என்ன யுக்தி சொன்னார்னா, உடல் வந்து கூட்டம், அது ஒரு பொருளே கிடையாது, ஒரு கம்பெனி இந்த மாதிரி சேர்றது மாதிரி சேர்க்கை, இது ஒரு யுக்தி. அதில் வந்து இந்த சிசு, இளம் வயது, கிளம் எல்லாம் வந்து நம்ம பார்க்குறோம், அது உடலுக்கு வேறாக இருக்குது, அது ஒரு யுக்தி. இது உடலுக்கு வேறாக இருக்கு. அறிபவன் ஒருத்தனாக இருக்கான், அறியப்படுவது இதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த மாற்றத்தை பார்க்குற ஒருத்தனாக இருக்கான்னு 31 சொன்னார். 32 அறிபவன் வேறு, அறியப்படும் பொருள் வேறு. எதையெல்லாம் என்னுடையதுன்னு சொல்கிறையோ அது நானாக இருக்க முடியாது. 33 விகாரம், இந்த உடல்லாம் விகாரம் அடையுது, இது அனுபவத்திலையும் இருக்குது. பிறகு மாறாமல் இருப்பவன் அதை பார்க்கின்ற நான், இது யுக்தி. பிறகு இந்த சாஸ்திரத்துக்கு உள்ளே போகணும். சாஸ்திரத்துக்குள்ளே போகும் பொழுது சுருதி பிரமாணம் அதெல்லாம் எப்படின்னு சொன்னால், அதனுடைய பெருமையை தெரிஞ்சிட்டு உள்ளே போனோம்னு சொன்னால் என்னாகும், அதை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிற முடியும். ஒரு குருகிட்ட போகிறோம், முதல்ல ஒரு குருகிட்ட போகிறோம்னு சொன்னால் அவருடைய பெருமையை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிடுவோம். தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே போனோம்னா பிறகு பழக பழக அவருடைய பெருமையை ரொம்ப தெரிஞ்சு அவர் வந்து பயன்படுவோம். சில எதிராக கூட மாறிடும். போன பிறகு சரியில்லைன்னு தெரிஞ்சுட்டு ஓடியாந்துருவோம், அதுவும் இருக்கும். உபனிஷத்து அப்படி இல்லை. உபனிஷத்து எப்படி இருக்கும்னு சொன்னால், போய் அதுக்குள்ளே போய் பெருமையை தெரிஞ்சு போனோம்னு சொன்னால் அதனுடைய மகிமை புரியும். அங்கே யுக்தி எல்லாம் பயன்படுத்தி பார்க்க முடியும். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, அடுத்து சுருதி பிரமாணம் எதுலேருந்து 34லேருந்து 38 வரைக்கும் சுருதி பிரமாணம் சொல்ல போகிறாரு. இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம். அகம் விகாரஹீனஸ்து தேகோ. அகம் நான், விகாரஹீனக
விகாரஹீனஸ்துன்னு இருக்குது. விகாரஹீனக து அப்படி பிரிக்கணும். விகாரஹீனகன்னா விகாரமற்றவன். அகம் விகாரஹீனக, நான் விகாரமற்றவன். தூ தேகக, ஆமாம் அகங்கிறது சொல்லுங்க. அகங்கிறனா நான், ஆத்மா தான். அகம் நான் விகாரஹீனக, விகாரமற்றவன். தூ தேகக, ஆனால் தேகமானது நித்தியம் எப்பொழுதும் விகாரவான், விகாரம் உடையது. இந்த நித்தியங்கிறது அதுலேயும் நான்லையும் சேர்த்துக்கலாம். நான் எப்பொழுதும் விகாரமற்றவன். இந்த தேகமானது எப்பொழுதும் விகாரம் உடையது. இதி, ரெண்டாவது வரி, இதி என்று சாக்ஷாத், எங்கன்னா பிரதீயத்தே சாக்ஷாத். கதம் சாக்ஷாத்னா நேரடியாக, என்று நேரடியாக, பிரதீயதைன்னு அனுபவிக்கப்படுகிறது. இது பார்க்குறோமா இல்லையா? அந்த உடல் எப்பொழுதும் மாறிக்கிட்டே இருக்கிறது நேரடியாக பார்க்குறோம். இதுக்கெல்லாம் யுக்தியும் தேவையில்லை, சுருதியும் தேவையில்லை. உடம்பு விகாரம் அடையுதுங்கிறதுக்கு வேதம்னே சொல்லணும்னு இல்லை, புத்தியை ரொம்ப தீட்டி பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. இது அனுபவத்திலேயே இருக்குங்கிறார். பிரதீயதை அனுபவிக்கப்படுகிறது. அதுக்கு அடுத்து கதம் சியாத் தேகக புமான். இது ஏற்கனவே முதல் ஸ்லோகத்தில் பார்த்தது. கதம் தேகக, இப்படி இருக்கும்போது எப்படி இந்த கதம் தேககன்னா எப்படி தேகமானது, இந்த தேகமானது புமான் சியாத் ஆத்மாவாக இருக்க முடியும். நான் விகாரமற்றவன், ஆனால் தேகமானது எப்பொழுதும் விகாரமுடையது என்று நேரடியாக அனுபவிக்கப்படுகிறது. இப்படி இருக்கும்போது எப்படி இந்த தேகமானது ஆத்மாவாக இருக்க முடியும்? 34 படிக்கலாம். ஸ்லோகம் 34லேருந்து 38 வரைக்கும் யுக்தி சுருதி பிரமாணம். யஸ்மாத் பரமிதி ஸ்ருத்யாம் தயா புருஷ லக்ஷணம் விநிர்நீதம் விமூடேன கதம் ஸ்யாத் தேக புமான். யஸ்மாத் பரமிதி ஸ்ருத்யாம் தயா புருஷ லக்ஷணம் விநிர்நீதம் விமூடேன கதம் ஸ்யாத் தேக புமான். இந்த 34லேருந்து 38 வரைக்கும் சுருதி பிரமாணம் இருக்குது. அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் பார்த்துட்டு ஸ்லோகத்துக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். இந்த யுக்தியினால் சில விஷயத்தை நிலைநாட்ட முடியும், சில விஷயத்தை நிலைநாட்ட முடியாது. நம்ம அன்றைக்கே சில உதாரணம் கூட பார்த்தோம். இந்த கிணறு உதாரணம், 20 அடி கிணறு தாண்டது யுக்தியில் பார்த்தோம்ல. பிறகு இந்த ஒரு கதவு திறந்துருந்தா அதெல்லாம் யுக்தியில் சில நேரம் பார்த்தா அங்கேயும் குழப்பம் வந்துடும். அதனால் யுக்தியை ஓரளவுக்கு சில விஷயம் நிலைநாட்ட முடியுமோடைய எல்லாத்தையும் நிலைநாட்ட முடியாது. பிறகு இன்னொன்று, இந்த சொர்க்கம் இருக்குது, நரகம் இருக்குது. இதை நீ என்ன பண்ண முடியும்? யுக்தியால் புரிஞ்சுக்கிற முடியுமா? சொர்க்கம் இருக்குன்னு இது சொல்கிறாங்க, இது வேதத்தில் சொல்லியிருக்கு. நம்பத்தான் முடியும். நரகம் இருக்கிறது நம்பத்தான் முடியும். சில பேர் ரிஷிகள் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய யோக சக்தினால் வேணால் போய் பார்த்துட்டு வரலாம். நாம் பார்க்கணும்னா என்ன பண்ணணும்? சாகணும். அப்படி இறந்தாலும் எங்கே போய் பார்க்கணும்னு சொல்ல முடியுமா? சொர்க்கத்துக்கு போகிறோமா, நரகத்துக்கு போகிறோமா, வேறு உடம்புக்குள்ளே போகிறோமான்னு தெரியாது. இது வேதம் சொல்லியிருக்கு. அங்கே சுருதி தான் பிரமாணம். அங்கே யுக்திக்கும் அனுபவத்துக்கும் இடம் இல்லை. இந்த சொர்க்க நரகத்து சில விஷயங்களுக்கு சுருதி பிரமாணம் தான். வேதம் சொல்லியிருக்கு, அவ்வளோதான். அதை நம்பிக்கையோடு இருக்கணும், அவ்வளோதான். சித்த புருஷர்களை வேணால் போய் பார்த்து அறிஞ்சிக்கிற முடியும். பிறகு நான் நித்தியமானவன், பிரம்மஸ்வரூபம், இதெல்லாம் நீ அறிவுபூர்வமாக சிந்திச்சு பார்த்தாலோ யுக்தியின்படி சிந்திச்சு பார்த்தாலோ கடைசி பிரமாணம் என்னென்னா சுருதி சொல்லியிருக்கு. நான் இறந்து போகிறேன், இறந்தப்புறம் இருக்கிறனா இல்லையாங்கிறதுக்கு எனக்கு எப்படி தெரியும்? யுக்தியை ஓரளவுக்கு பயன்படுத்தலாம். இந்த உடம்பு மாறிக்கிட்டே இருக்குது, நான் இருந்துக்கிட்டே இருக்கேன், அது மாதிரி இந்த உடம்பு முழுசாக அழிஞ்சாலும் நான் இருப்பேன் அப்படின்னு யோகம் பண்ணலாமே ஒழிய, இதுக்கு உறுதியான பிரமாணம் என்னன்னு சொன்னால் சுருதி தான் பிரமாணம். சுருதியை ஆதாரமாக வச்சுத்தேன் நாம் யுக்தியையும் அனுபவத்தையும் பயன்படுத்த வேண்டும். ஏன் சுருதி அனுபவமாக ஆதாரமாக வைக்கிறோம்னு சொன்னால், சுருதி கருத்தை எப்படி நம்புறது? நம்ம சுருதி சொல்லியிருக்கிறத எப்படி நம்புறதுன்னா,
ஒரு கருத்து இருக்குது, இந்த உலகத்தை படைக்கும் பொழுதே கடவுள் சுருதி வேதத்தை படைச்சிட்டார். அதனால் கடவுள் படைச்சதுனால அதை நான் அதை நம்புகிறேன், அவ்வளோதான். இதுக்கு இன்னொரு விஷயம் சொல்லலாம். இல்லை நான் அனுபவிச்சு தான் பார்ப்பேன்னா முடியாது. மேத்தமெட்டிக்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். ஒரு 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 அத்தியாயத்துக்குள்ளே போகும்போது சூத்திரம் இருக்கும். அந்த சூத்திரம் எப்படி வந்துச்சுன்னு ஒரு லாஜிக் பண்ணியிருப்பாங்க. அந்த சூத்திரத்தை வச்சுக்கிட்டு மிச்சம் எல்லா கணக்கையும் சால்வ் பண்ணும். அந்த சூத்திரம் எப்படி வந்துருச்சுன்னு யாரோ கண்டுபிடிச்சி வச்சுருப்பார். ஏதோ தியரியெல்லாம் இருக்கும். அந்த தியரியை கண்டுபிடிச்சி நம்ம முயற்சி பண்ணால் எவ்வளோ நாள் ஆகும்? முடியுமா? ஒரு தியரி ஒரு சயின்டிஸ்ட்டை யாரோ கண்டுபிடிச்சி சூத்திரம் கண்டுபிடிச்சிருப்பார். அதை அப்ளை பண்ணால் கணக்கு சால்வ் ஆயிரும். அதை எப்படின்னு நான் பார்க்கணும் போனால் என்னைக்கு போய் பார்க்குறது? ஆனால் அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறான்? அந்த சூத்திரத்தை நம்பி அதை போடும்போது ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுது. மேத்தமெட்டிக்ஸில் பண்ணுறோமா இல்லைங்களா? அந்த சூத்திரம் மாதிரி கடவுள் படைத்த அந்த தத்துவ விஷயங்களை ரிஷிகள் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க, வேதத்தில் எழுதி வச்சுருக்குறாங்க சுருதியில். அதை நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம அப்ளை பண்ணி பார்க்கும் பொழுது நம்பிக்கையோடு பார்த்தா யுக்திக்கும் பொருந்தது, அனுபவத்துக்கும் வருது. அப்போ நம்ம அதை நிச்சயம் பண்ணுறோம். அதனால் இந்த சுருதி பிரமாணங்கிறது மிக மிக முக்கியமானது. அது மட்டும் இல்லை, உபனிஷத்தை படிக்கிற பொழுது, வேதத்தை படிக்கிற பொழுது அதன் மகிமை பெருமை தெரியணும், அதில் நம்பிக்கையும் வேணும். அப்படி இருந்தால் தான் நம்ம போய் படிப்போம். ஒன்றும் இல்லை, மகாபாரதத்தை ராமாயணத்தை சாதாரண ஒரு நாஸ்தியன்ட்ட படிக்க சொன்னால் என்ன பண்ணுவான்? அதை மகிமை தெரியாது, அதனால் படிக்கவே போக மாட்டான். வேதம் படிக்கணும், படிக்கிறதுல என்ன இருக்குது அப்படின்னு அவன் பாட்டுக்கு போயிடுவான். அவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு வேற ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, அதை என்ன பண்ணுவான்? அதில் மகிமை தெரிஞ்சால் அவன் போவான். இப்போ ஒருத்தர் டாக்டர் படிக்கணும்னு விரும்புகிறாரு. ஏன் டாக்டர் படிக்கணும்னு விரும்புகிறாரு? டாக்டருக்கு படித்தா நல்லா சம்பாதிக்கலாம், சமுதாயத்தில் மதிப்பாக இருக்கலாம். ஒருத்தர் ஐஏஎஸ் படிக்கணும்னு விரும்புகிறாரு. ஐஏஎஸ் ஏன் படிக்கணும்னு விரும்புகிறாரு? ஐஏஎஸ்னுடைய மகிமை தெரியுது, அதனால் ஐஏஎஸ் படிக்கணும்னு விரும்புகிறார். அதனுடைய மகிமை தெரிஞ்சாதான் உள்ளே போக முடியும். வேதத்தின் மகிமை தெரிஞ்சாதான் உள்ளே போக முடியும். ஒரு பையனை, சின்ன பையன், ரொம்ப குட்டி பையன், என்ன படிக்க போகிறேன்னு கேட்டேன். என்ன பண்ணுவேன்? டாக்டர் ஆக போகிறேம்மா, இல்லாட்டி இன்ஜினியர் ஆக போகிறேம்மா, இல்லாட்டி கலெக்டர் ஆக, இப்படி தானே சொல்லுவான் எல்லாருமே. அவன் ஒருத்தன் சொன்னான், நான் மந்திரி ஆக போகிறேன்னா. என்னடா மந்திரி ஆக போகிறேன்னு கேட்டால் அவன் ஒரு மகிமை சொல்கிறான். கலெக்டர் மந்திரி காரை அவர் தானே திறந்து விடுறாரு, அதனால் கலெக்டரோட மந்திரி தான் உயர்ந்தவர் அப்படிங்கிறான். குட்டி பையன், 1ஆம் படிக்கிற பையன், எல்லாரும் சொல்கிற மாதிரி ஒருத்தர் கேள்வி கேட்டால் அந்த பதில். அப்போ என்ன, அவனுக்கு மகிமை மந்திரி ஆகிறது மகிமையாக தெரியும், அதனால் அதை ஆகணுங்கிறான். இன்னொருத்தன் கலெக்டரை பார்க்குறான், அந்த மகிமை அவரை போய் தெரிஞ்ச உடனே நம்மளும் கலெக்டரான். டாக்டரை பார்த்தா சில பேர் நான் வாத்தியார் ஆகணும்பாங்க. எதுக்கு வாத்தியார் ஆகணும்னு சொல்லுவா தெரியுமா? வாத்தியார் அடிச்சுக்கிட்டே இருக்கார், நம்ம அந்த பையன் நம்ம வாத்தியாரான அடிக்கலாம்ல. இப்படி சில பசங்கள்லாம் சொல்கிறான். எதுக்கு வாத்தியார்னா, வாத்தியார் என்னை அடிச்சுட்டு நான் அதே மாதிரி பையங்களை அடிக்கலாம்ல அப்படிங்கிறான் ஒருத்தன். அப்போ ஒரு விஷயத்தில் போய் படிக்கணும்னா கூட அந்த மகிமை தெரியணும், அது வேதத்தின் மகிமை தெரியணும். அதுதான் நம்மளுக்கு ஆதாரமான தத்துவம். அது வேதம் ஒரு நாளும் பொய்யே சொல்லாது. வேதம் என்னைக்கும் பொய் சொல்லாது. அதனால் அதை நம்பி அதுக்குள்ளே இறங்க வேண்டும். கொடைக்கானல் மகிமை தெரிஞ்சால் தானே கொடைக்கானல் போகணுன்னு ஆசை வருது, இல்லாட்டி வருமா? வர்றது இல்லைல்ல. அதுபோல் உபனிஷதங்களின் மகிமை, பெருமை, பலன் இதெல்லாம் முதல்ல தெரியணும் அப்படிங்கிறார். அந்த மகிமை தெரிகிறதுக்கு முன்னாடி அதில் சிரத்தை மிக மிக முக்கியம். என்ன சிரத்தை? இது கடவுளிடமிருந்து வந்ததுங்கிற நம்பிக்கை இருக்கணும். எல்லாம் எழுதி மாறிக்கிட்டு இருக்கு. வேதம் யாருக்கும் மாற்றுறதுக்கு ரைட்ஸ் இல்லை. கடவுள் படைக்கும் பொழுதே படைத்து விட்டார். இந்த உலகம் எத்தனையோ மாற்றங்கள் அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. வேதம் மாறி இருக்கான்னு பார்த்தீங்களா? உபனிஷத்து எப்போ தோன்றுச்சுன்னு சொல்ல முடியுமா? காலமே கிடையாது. ராமர் காலம் எவ்வளோ சொல்கிறாங்க தெரியுமா? எந்த யுகம்? திரேதா யுகம். துவாபர யுகம் 8 லட்சம் வருஷம். துவாபரத்துக்கு முந்தின யுகம். அப்போ 9 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி, 8 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடியே ராமர் காலம் இருக்குது. அப்போ இந்த வேதம் தெரிஞ்சா இல்லையா? நம்மளுக்கு தெரிஞ்சு. அதுக்கு முன்னாடியே கிரேதாயுகம் இருக்குது. இது 4 யுகம். இப்படி எத்தனையோ யுகம் போயிடுச்சு. 1000 சதுர யுகம் பிரம்மாவுக்கு எவ்வளோ நாள்? ஒரு நாளாம், ஒரு பகலாம். 1000 சதுரியும் ஒரு இரவாம். இப்படி 365 நாள் சேர்ந்தது அவருக்கு ஒரு வருஷம். அவருக்கு ஆயுள் இப்படி 100 வருஷமா. இப்போ இருக்க பிரம்மாவுக்கு 50 வயசு ஆயிடுச்சான். அப்போ இதெல்லாம் கணக்கு பண்ண அப்போ இருந்து இருக்கா இல்லையா? இந்த வேதத்தினுடைய மகிமை நம்பிக்கை இதெல்லாம் இருக்குது, காலங்காலமாக இருக்குது, அது அழியாமல் இருக்கிறது. ஒருத்தர் சொன்னார், இந்த புக்கெல்லாம் அழித்தாங்க முகலாயர் ஆட்சி காலத்தில். எல்லாத்தையும் அழிக்கும்போது
எல்லாத்தையும் அழிச்சிட்டு வந்தான். பாரத தேசத்தில் அத்தனையும் நெருப்பு வச்சு கொளுச்சினாலும் ராமாயணம் மகாபாரதம் வேதத்தை சொல்கிறதுக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்கண்ணா திருப்பி எழுதி வைக்கிறதுக்கு. அதனால தான் பாருங்கள் எவ்வளவு படையெடுப்பு என்ன வந்தாலும் இங்கே அதை அழிஞ்சிருக்கா. எத்தனை மாற்றம். ஏன் பௌத்தர் காலத்தில் வேதத்தை ஒத்துக்கிறல, பாரத தேசம் முழுவதும் பௌத்த மதம் பரவிச்சு, திருப்பி என்னாச்சு இருந்திருக்கு பாருங்க. வேதத்தை ஒத்துக்கிறாம ஒரு மதம், நம்ம மதத்துக்குள்ளே ஒரு மதம் தோன்றுச்சு, அது கூட வந்தாலும் கூட வேதம் மாறல. அப்போ அழியாமல் இருக்கு அந்த நம்பிக்கை, அது சிரத்தை, அதனுடைய ஏதோ ஒரு பவர் இருக்குது, அதில் ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வர வேண்டும். அப்படி இருந்துன்னு சொன்னால் நம்ம உள்ளே போனால் இருக்கும். இந்த நம்பிக்கை வர்றதுக்கு என்ன வேணும் தெரியுமா? புண்ணியம் வேணும். புண்ணியம் செஞ்சாதான் வேதத்தில் நம்பிக்கையே வரும். ரொம்ப புண்ணியம் இருந்தால்தான் வேதத்தில் நம்பிக்கை சரியான பாடத்தை சரியான குருட்டாக கற்றுக்குருவான். இல்லாட்டி என்ன பண்ணுவான்? குருவை தேடி அலைவான். புண்ணியம் இல்லாட்டி மந்திரவாதிட்டு போய் மாட்டிக்கிடுவான். சித்து வேலை செய்கிற குருட்டை போய் மாட்டிக்கிடுவான். மந்திரவாதி சித்து அங்கே போய் மாட்டிக்கிட்டா அவனுக்கு ஏதோ இருப்பான், அவ்வளோதான். தத்துவம் புரியுமா? புரியாது. அந்த புண்ணிய பலன் இருந்தால்தான் வேதத்திலேயே நம்பிக்கை வரும். அந்த சுருதி அந்த உபனிஷத்துக்களை சொல்லக்கூடிய குருட்டையும் அவனுக்கு படிக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும். அதுக்குமே புண்ணியம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த நம்பிக்கைக்கு ஒரு உதாரணம், சாமிகிட்ட ஒருத்தர் கேட்டார், சாமி இதுக்கு ஒரு நேரம் குறித்து கொடுங்கன்னார். யார்? நம்ம சாமிகிட்ட. நம்ம எலுமலையிலேருந்து ஒருத்தர் கேட்டார். கேட்கும்போது சாமி ஒரு நேரம் குறித்து கொடுத்தாரு. குறித்து கொடுத்து அது எவன் கண்டான் அந்த டைம். அவர் ஓர பார்ப்பார் சாமி. ஓரை பார்த்தா சுக்கிர ஓரை குரு ஓரைன்னு குறித்து கொடுத்துட்டார். பக்கத்தில் ஒருத்தர் என்ன பண்ணார்னா, சாமி நீங்கள் குறித்து கொடுத்த நேரம் யமகண்டமாக இருக்கே அப்படின்னாரு. அந்த பக்கத்தில் இருந்தவர் என்ன சொன்னார்? அந்த கேட்டார்ல நல்ல நேரம் கேட்டால் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த பாரு ராகு காலம் யமகண்டம் அதெல்லாம் கவலை, அவர் சொல்லிட்டார்ல அந்த நேரம் நல்ல நேரத்தை எப்பான்ட்டு போயிட்டார். எப்படி பாருங்கள், இதுதான் சிரத்தைங்கிறது. சாமி குறித்து கொடுத்துட்டாருன்னா எனக்கு அதுதான் நல்ல நேரம், அப்படி ஒரு நம்பிக்கை. அது மாதிரி வேதத்துலேயும் வேதம் சொல்லியிருக்கிறது பொய்யா இருக்காது அப்படிங்கிற நம்பிக்கை வேண்டும். அபிராமி பட்டர் என்ன பண்ணார்? அமாவாசை பௌர்ணமின்னு சொல்லிவிட்டார். ஆனால் உறுதியாக வரும் நம்பினாரா இல்லையா? நம்பி அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு சந்திரன் காட்சி கொடுத்தா இல்லையா? உண்மைதானே? இன்னொன்று தெரியுமா? ஒரு அமாவாசை அன்னைக்கு நாம் எல்லாருமே சந்திரனை பார்க்குறோம் தெரியுமா? அமாவாசை அன்னைக்கு யாராவது சந்திரனை பார்த்துருக்கீங்களா? ஆனால் ஒரு அமாவாசை அன்னைக்கு நாம் சந்திரனை எல்லாரும் பார்ப்போம். அது எப்படி தெரியுதா? தெரியல. முழு சூரிய கிரகணத்தன்னைக்கு நாம் பார்க்குறது சந்திரனை, தெரியுமா? பகலில் முழு சூரிய கிரகணம் இருந்துச்சுன்னா அந்த சூரியனை கருப்பாக ஒன்று மறைக்குது, வர்றது என்ன? அது சந்திரன் தானே. அப்போ அமாவாசைக்கு சந்திரனை பார்க்குறோமா இல்லையா? நாமளும் கூட பார்க்குறோம். ஆனால் அபிராமி பட்டருக்கு நைட்டில் அவர் காமிச்சாராம். அது நம்பிக்கை. அது மாதிரி சிரத்தை இருந்துன்னு சொன்னால் எல்லாம் நடக்கும். அது வேதத்தில் முழுமையான நம்பிக்கை வர வேண்டும். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வேத பிரமாணத்தின் மூலமாக இந்த தத்துவத்தெல்லாம் நாம் நிர்ணயம் பண்ண வேண்டும். அதற்கு கட்டாயம் புண்ணியம் செஞ்சுருக்கணும். புண்ணியம் செஞ்சாத்தான் முதல்ல மனுஷ பிறவியே கிடைக்குங்கிறாங்க. மனுஷ பிறவி கிடைச்சாலும் இன்னும் அந்த மனித பிறவியில் புண்ணியம் இருந்தால்தான் ஒரு நோய் நொடி இல்லாத ஓரளவுக்கு ஒரு சாதாரண ஒரு நல்ல உடல் கிடைக்குமா. பிறகு அப்படியே கிடைச்சாலும் கூட கடவுளை அடைய வேண்டும், உண்மையை உணர வேண்டும்ங்கிற புத்தி வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் புண்ணியம் பண்ணியிருக்கணும். மனித பிறவி, உடல் ஆரோக்கியம், கடவுளை அடைய வேண்டுங்கிற விருப்பம், இதெல்லாம் புண்ணியம் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கூடணும். சரி, கடவுளை அடைய வேணும்னு விருப்பம் வந்தாச்சு, குரு அமையலை. நல்ல குரு அமையணும்னா அதுக்கு ஒரு புண்ணியம் வேணும். சரி, குரு அமைஞ்சாச்சு, சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்காத குருவாக இருக்கார். அப்போ சாஸ்திரம் சொல்லி குருவாமே அதை விட புண்ணியம். சரி, அவர் சொல்லிக் கொடுக்குறாரு, எனக்கு புரியணும்ல, எனக்கு புரிகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் புண்ணியம் வேணும். புரிஞ்ச பிறகு அதில் நிற்கிறதுக்கு இன்னும் புண்ணியம். இப்படி புண்ணியத்தினுடைய பலன் என்ன ஆகுது? ஸ்டெப் பை ஸ்டெப். மனித பிறவி, உடல், நல்ல உடல், பிற கடவுளை அடைய முமுட்சுத்துவம், நல்ல குரு, சாஸ்திரம், பிறகு புரியக்கூடிய சக்தி, புரிந்ததில் நிலை பெறக்கூடியது, இதெல்லாம் புண்ணிய பலனாக வரும். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, 34லேருந்து 38 வரைக்கும் சுருதி பிரமாணம், எந்தெந்த உபனிஷத்தில் இந்த கருத்து சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி
அதை விளக்க போகிறாரு. நம்ம அதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சியதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.